இப்போ saree ட்ராப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆன் ஸ்பாட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரைட்ஸ்மேட் சொன்னாங்கன்னாக்கா டேபிள் இல்லையே நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா அழகாக saree ட்ராப்பிங் நீங்கள் பண்ணிடலாம். எப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து ரேண்டமாக இப்படி வந்து ஃப்ளீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேஃப்டி பின் எடுத்து ரேண்டமாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பிற்பாடு பெக் கிளிப்ஸ் வச்சு இந்த சேரில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு பிற்பாடு இந்த ஹேண்டில் முதல் ஃப்ளீட்ஸ் மட்டும் எப்போவுமே பெரிய ஃப்ளீட்டாக வைக்கணும். ஸோ பெரிய ஃப்ளீட்டாக வைக்கணும் போது இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குட்டியாக வைக்கணும் போது இதிலிருந்து இது வரைக்கும் மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அழகான பல்லு ஃப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் எத்தனை ஃப்ளீட்ஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 9 ஃப்ளீட்ஸ் கிட்ட நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதே எடுத்துட்டு இந்த சேஃப்டி பின்னை எப்போவுமே டவுன்வர்ட்ஸில் பின் பண்ணணும். இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பின் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு டிப்ஸு. இப்போ சேர் கூட அந்த சத்திரத்தில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி பின் பண்ணணும் அப்படின்றத saree ஃப்ளீட் எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பாய்.